சேலம் மாவட்டத்தில் உள்ள 200 நீர்நிலைகளில் விவசாய பயன்பாடு மற்றும் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண் களிமண்ணை இலவசமாக வெட்டி எடுத்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கடந்த ஜூன் மாதம் அரசாணை வெளியிட்டிருந்தார். 37,961 கனமீட்டர் மண் வெட்டி எடுக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அதற்காக 1,448 விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக பெறப்பட்டு அதில் 650 விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் 200 நீர்நிலைகளுக்கும் தனித்தனியாக பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு மண் எடுக்கும் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. விவசாயிகளும் மண்பாண்ட தொழிலாளர்களும் பயன்பெற மாவட்ட நிர்வாகம் வழங்கிய அனுமதியை சிலர் முறைகேடாக பயன்படுத்தி வீராணம் ஊராட்சியில் உள்ள ஏரியில் மண்ணை கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் பலர் புலம்ப ஆரம்பித்தனர். இதுகுறித்து செய்தி சேகரிப்பதற்காக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் வீராணம் ஏரிக்கு சென்றனர். அப்போது டிராக்டராக வண்டல் மண் சென்ற வண்ணமாய் இருந்தது. எடுத்துக் கொண்டிருந்த செய்திக்குழுவினரின் அருகில் வந்த அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்னவேலு தலைமையிலான குழுவினர் மற்றும் வீராணம் துணைத் தலைவர் கோபால் ஆகியோர், ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, உரிய அனுமதி வாங்கித்தான் மண் அள்ளி கொண்டிருக்கிறோம், வீடியோவெல்லாம் எடுக்க கூடாது என மிரட்டும் தொனியில் பேசி உள்ளனர். அத்தோடு தங்களுக்கு அரசியல்வாதிகள் பலமும் அரசு அதிகாரிகளின் பலமும் உள்ளது, உங்களால் அசைக்க கூட முடியாது, மீடியா என்றால் பயந்து விடுவோமா, நீங்களாகவே போய்விடுங்கள், இல்லை என்றால் கை காலை உடைத்து விடுவோம் என பகீர் மிரட்டல் விடுத்துள்ளனர். ஆனாலும் செய்திக்குழுவினர் இடத்தை காலி செய்யாமல் செய்தி சேகரிக்க டிராக்டரை மிக அருகில் கொண்டு வந்தும் அச்சுறுத்தி உள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, சம்பவ இடத்தில் நின்று கொண்டிருந்த விவசாயிகள் இலவசமாக வெட்டி எடுத்துக் கொள்ளத்தான் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு அனுமதி வழங்கியது, ஆனால் நாங்களே இந்த மணல் திருட்டு கும்பலிடம் லோடு ஒன்றிற்கு 1,500 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர். யார் பார்த்தாலும் 84 வண்டி 4 வண்டின்னு சொல்லி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க பூரா பிளாட்டுக்கு ஓட்டுறதுக்கு தான் முறம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு இது ஒரு வண்டி கூட பயன்படலைங்க. விலை வந்து 1,500 ரூபா சொல்றாங்க. ஒரு வண்டி 1,500 இலவசம்லாம் கிடையாதுங்க. எனக்கு ஒரு நடம் வேணும்னு கேட்டா 1,500 ரூபா கொடுங்குறாங்க. நிலத்தை சமன்படுத்துவதற்காக ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்களுக்கு ஒரு டிராக்டர் வண்டல் மண் ரூபாய் 1,500 முதல் 2,000 வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் செங்கல் சூளைகளுக்கு முறைகேடாக விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள், அனுமதி வாங்கிய குறிப்பிட்ட விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் மண் அள்ளுகிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என கூறினர். ஒரு வண்டிக்கு எங்களுக்கு 1,500 ரூபா கொடுத்தீங்கன்னா கொட்டுறங்கிறாங்க. விவசாயி எங்களுக்கு ஒரு நட கூட ஃப்ரீயெல்லாம் கட்டல, அதெல்லாம் காசு தான். நாங்கள் அதில் ஒரு நட கூட நாங்கள் வாங்கவும் கிடையாது. இது எல்லாமே வந்து பிளாட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்குது. மண் அள்ளத்தான் அனுமதி கொடுக்கப்பட்டதே தவிர சுடுகாட்டை அள்ளவா அனுமதி கொடுக்கப்பட்டது என கொந்தளித்த மற்றொரு விவசாயி சுடுகாட்டையே தோண்டி மண்ணை வாரி குவிப்பதாக ஆவேசம் காட்டினார். சுடுகாட்டை அள்ளிட்டுக்கிறாங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம்? சுடுகாட்டை அள்ளக்கூடாதுல்ல, எதுக்கு அள்ளுறாங்க? மண்ணால் அனுமதி பெற்று சுடுகாட்டை அள்ள முடியுமா? ஏரியில் இருந்து இடைவிடாமல் மண் அள்ளப்படுவதால் கரை பலமிழந்து விடும் என்றும், ஏரி நிரம்பினால் கரை உடைந்து தண்ணீர் விவசாய நிலங்களையும் கரையோரம் உள்ள வீடுகளையும் பாழாக்கிவிடும் என வேதனை தெரிவித்த விவசாயிகள் மண் அள்ளும் பணியை முறையாக கண்காணித்து விவசாயிகள் பயன்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இப்போ ஏரிக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. ஏரியில் தண்ணி நம்பி போச்சுன்னு வச்சிங்களா, நீங்கள் இப்போ இந்த கரை பூரா வண்டி போய் பூரா நாஸ்தி ஆகி போச்சு, கரை பூரா புட்டுக்கிட்டு போயிடுச்சு. தண்ணி வந்து ஏரி நம்பிச்சுன்னா ஏரி புட்டுக்கிட்டு தான் போவோம். புட்டுக்கிட்டு போனுச்சுன்னா கீழே இருக்கிற நாங்கள் எங்களை மாதிரி விவசாயிகளை பாதிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.